சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்க்கறது சேலத்துல இருக்க நரசோதிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற குரங்குச்சாவடின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற சென்றாய பெருமாள் கோயில். இத பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சுத்து வட்டாரத்துல இந்த கோயில் ரொம்ப பிரபலமான கோயில். காரணம் என்னன்னா, புரட்டாசி 5 சனிக்கிழமையும் இந்த பெருமாளுக்கு ரொம்ப சிறப்பான வழிபாடு இருக்கும். மக்கள் அவ்வளோ பேரு, நடக்கிறதுக்கே இடமில்லாத மாதிரி மக்கள் அவ்வளவு வருவாங்க. மற்ற நாளெல்லாம் இருக்காது. ஆனா இந்த கோயிலுக்கு படிக்கட்டு இல்லாத இருந்துச்சு. இப்பதான் பாதி மலைக்கு படிக்கட்டு போட்டிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த மலையில தெரியுது பாருங்க, எவ்வளவு மிஸ்டா இருக்கு மலை. அப்படியே திருப்பதி மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் அப்படி கிடைக்கும். நீங்க விடிய காலையில பெருமாள் கோயிலுக்கு போறதுன்னா, மலை ஏற ஆரம்பிச்சீங்கன்னா அந்த இயற்கை சூழல்ல நீங்க பெருமாளை படியேறி போய் தான் தரிசனம் பண்ண முடியும். அப்படி போகும்போது உங்களுக்கு மனசார அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கும். இப்ப விடிய காலையில நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். மக்கள் எல்லாம் கொஞ்சம் வரங்காட்டி போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம போறோம். போற வழியிலேயே பெருமாளுக்கு நம்ம வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு 2 சைடும் கடை இருக்கு. நம்ம போகும்போதே இந்த இடத்துக்கு ஒரு அம்மன் கோயில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே அம்மன் கோயிலை தாண்டி போனோம்னா பெருமாள் பாருங்க, ராஜகோபுரம் தெரியுது. மலை அடிவாரத்துல இருக்கிற கோபுரம். இந்த மலை அடிவாரத்துல இருக்கிற நம்ம சங்கு சக்கரத்தாட பெருமாள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவரோட சங்கு சக்கரத்தையும் அவர் பாதத்தையும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம போகணும். சாமிக்கு வேங்கும் போது நீங்க துளசி மாலையோ இல்ல எலுமிச்சம்பழமோ வாழைப்பழம் தேங்காய்லாம் வேணும்னா நீங்க இங்கேயே கூட வாங்கிட்டு போயிடலாம். வீட்டுல இருந்தே வாங்கிட்டு வரணும்னு இல்லை, வாங்கிட்டு போயிட்டு மேல சாமிக்கு உடைச்சுக்கலாம். இப்ப இந்த படிக்கட்டுல போறதுன்னா இங்கிருந்து இப்ப ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா வெறுங்காலாட தான் ஏறணும். உங்களால வெறுங்காலாட ஏற முடியல அப்படின்னா சைடுல அதுக்கு ஒரு வழி வச்சிருக்காங்க. நீங்க செருப்பு போட்டுட்டோ ஷூ போட்டுட்டோ போறவீங்க போலாம். நாம விடிய காலையில மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்ப மலை ஏறும் போதே இங்க அடிவாரத்துல பஞ்சமுக விநாயக பெருமான் கோயில் இருக்கு. பஞ்சமுக விநாயக பெருமானை தரிசனம் பண்ணிட்டு கோபுரத்துக்கு 2 சைடுமும் ஹனுமானும் கருட பகவானும் இருப்பாங்க. நீங்க அவங்களையும் தரிசனம் பண்ணிட்டு கற்பூரம் ஏத்து வழிபாடு பண்ணிட்டு ஏற ஆரம்பிப்பீங்க. ஒரு தேங்காய் உடைக்கிறவங்க செதற்காய் உடைச்சிட்டு போவாங்க. இது கீழே அடிவாரத்துல இருக்கிற திருக்கோடி தீபம். இந்த தீபத்தையும் தரிசனம் பண்ணிக்கிங்க. ஆனா நாம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, உங்களுக்கு புரட்டாசி சனிக்கிழமையில கோயில் எப்படி இருக்கும், காலையில நேரம் எப்படி இருக்கும், இப்ப பாக்குறது நீங்க இரவு நேரம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது காலையில நேரம். இரவு அந்த விளக்கு ஒளியில எப்படி இருக்குன்னு கோயில பாருங்க. நைட்டு இன்னும் கூட்டம் குறையாத அப்படியே தான் இருக்கு. அதே போல நீங்க மலை ஏறும் போது இப்ப நம்ம நடந்து தாண்டி போக கூட முடியாது, அவ்வளவு கூட்டம் இருக்கும். அதையில இப்ப புரட்டாசியில அப்படி இருக்கும். நடுவால நம்ம நீங்க எந்த நாளும் இல்லாத போற சமயத்துல படிக்கட்டுல கூட்டமே இருக்காது. நீங்க மட்டும்தான் போவீங்க. நீங்க தரிசனம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சனிக்கிழமையும் போலாம். இல்ல உங்களுக்கு அங்க பூஜை கொடுக்கணும், திருக்கோடி கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்க இங்க இருக்கிற கோயில்ல பூஜை பண்றீங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க நிம்மதியா திருக்கோடி தனி திருக்கோடியும் வைக்கலாம், பூஜையும் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு அது எது மாதிரி இருக்கோ அது மாதிரி சௌரியமா உங்கள் வேண்டுதல் பிரகாரம் நீங்க பண்ணிக்கலாம். அவ்வளவு சிறப்பா இருக்கும் பெருமாளுக்கு. இப்போ போகும்போதே நாம ஃபர்ஸ்ட் விநாயகர் இருப்பாரு, அதுக்கடுத்து ஹனுமான் இருப்பாரு. அவரு மலையில இருக்கிற கல்லுலயே அப்படியே செதுக்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நேத்துல, இதெல்லாம் 300 வருடம் பழமையான கோயில், பாரம்பரியமான கோயில். இந்த சுட்டு வட்டாரத்திலேயே புரட்டாசினா நம்ம சேலம் சென்றாய பெருமாள் தான் ரொம்ப சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற கோயிலா இருக்கு. நம்ம புரட்டாசி ஏன் பெருமாளுக்கு உகந்ததா கொண்டாடுறோம் கும்பிடுறோம் அப்படின்னா, நவகிரகங்கள்ல புதன் கிரகத்துக்குரிய மாதமா இந்த புரட்டாசி தான் இருக்குது. புதன் கிரகத்தோட அதிதேவதையா இருக்கிறவர் யாரு அப்படின்னா நம்ம மகாவிஷ்ணு. அதனாலதான் புதன் கிரகத்துக்கான அருளை நம்ம பெறணும் அப்படின்னா நம்ம மகாவிஷ்ணு வழிபாடு நமக்கு புரட்டாசியில சிறப்பா இருக்குது. மகாவிஷ்ணு பெருமாளோட அம்சமா இருக்கிறாரு. மகாவிஷ்ணு ஆறு பெருமாள் ஆறு எல்லாம் இந்த புரட்டாசி மாசத்துலதான் திருப்பதியில பிரமோற்சவம் நடக்கும். அது மாதிரி பிரமோற்சவ சமயத்துல போய் பெருமாளை வழிபாடு பண்றது அவ்வளோ ஒரு சிறப்பு மிக்கதா இருக்குது. அது பாரம்பரியமா இந்த எப்ப பூஜை புனஸ்காரங்கள் தோன்றுச்சோ அப்ப இருந்து அதை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. புதன் கிரகத்துக்கான நட்பானவர் யாருன்னா நம்ம சனி பகவானு. சனி பகவான
ரொம்ப சிறப்பா கொண்டாடுறது எப்படின்னா, புரட்டாசி சனிக்கிழமையில நம்ம சனி பகவானையும் வழிபாடு பண்ணணும்னா அவ்வளோ சிறப்பா இருக்கும். சனி பகவானோட அவரோட பார்வையிலிருந்து படுற தோஷங்களை நமக்கு நிவர்த்தியாகும். அப்படிங்கிறது தான் நம்ம புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை கும்பிட்றதாகட்டும், புதன் பகவானோட அருள் வேணும்னாலும் சரி, புதனோட நட்பு கிரகமான சனி பகவானோட அருள் வேணும்னாலும் சரி, நம்ம புரட்டாசியில் வழிபாடு பண்றது சிறப்பு. புரட்டாசியில தான் மகாலய அமாவாசைன்னு வருது. அந்த மகாலய அமாவாசை நம்ம முன்னோர்களை வழிபாடு பண்றதுக்கு, முன்னோர்களோட ஆசீர்வாதம் நம்ம பெறறதுக்கு, முன்னோர்கள் நம்ம வீட்டில் வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. அந்த நாள் நமக்கு அவ்வளோ சிறப்பு மிக்க நாளா இருக்கு. நீங்க முன்னோர்களை வழிபாடு பண்ணணும் அப்படின்னாலும் இந்த புரட்டாசி சனிக்கிழமை சிறப்பு. அது இல்லாத புரட்டாசியில வர்ற மகாலய அமாவாசை அவ்வளவு சிறப்பு மிக்கதா இருக்கு. நீங்க புரட்டாசி மாசத்தை அக்னி புராணம் என்னன்னு சொல்லுதுன்னா, யமனாட கோரை பற்கள்ல ஒண்ணுதான் புரட்டாசி மாசம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு யமபயம் நீங்கணும் அப்படின்னாலும், துன்பங்கள் உங்களை விட்டு விலகுனாலும், புரட்டாசி மாசத்துல காக்கும் கடவுளா இருக்கிற நம்ம பெருமாளை சனிக்கிழமையில வழிபடுறதுதான் சிறப்பு. அதுவும் சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடு சிறப்புன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதுவும் நீங்க மலையேறி போய் வழிபாடு பண்றது சிறப்பு. திருப்பதியில எப்படி பிரமோற்சவம் புரட்டாசி மாசம் விசேஷமோ அதுபோல எல்லா ஊர்லயுமே புரட்டாசி சனிக்கிழமை அங்கங்க இருக்கிற பெருமாளுக்கு சிறப்பு மிக்கதா இருக்குது. நம்ம பெருமாள் 300 வருடம் பழமையான கோயில். இந்த கோயில் ஃபர்ஸ்ட் ஆள் நடமாட்டமே இருக்காது, யாரோ ஒருத்தர் தான் ஏறுவாங்க. அப்ப பக்தர்களுக்கு அந்த பெருமாள் ஆசீர்வாதம் பண்ணி நல்லதெல்லாம் பண்ணும்போது பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சது. அப்படி நடந்து போறதுக்கு கூட படிக்கட்டு கூட இல்லாத இருந்த இடத்துல இப்ப நீங்க மலையடிவாரத்துல எவ்வளவு பிரம்மாண்டமா ராஜகோபுரத்தோட கருட பகவானும் ஆஞ்சநேயர் இருக்கிறதெல்லாம் பாக்குறீங்க. பஞ்சமுக விநாயக பெருமான் கோயில தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. எல்லாமே இவ்வளவு சிறப்பு மிக்கதா. ஒரு நம்ம திருப்பதிக்கு போற வைப்ரேஷன் நமக்கு எப்படி இருக்கோ அது போல நமக்கு பெருமாளுக்கு இருக்குது. இப்படி இந்த வழியில நடந்து போகும்போது 2 சைடுமே மரங்களால சூழப்பட்டு அப்படியே பசுமையா எழில் கொஞ்சம் இயற்கையா ரசிச்சுக்கிட்டே நீங்க பெருமாளை கோவிந்தா கோவிந்தான்னு ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற தோஷங்கள் தூர விலகும். இப்ப ஒவ்வொரு படிக்கட்டுமே ஒவ்வொரு பக்தர்கள் காணிக்கையா செஞ்சு கொடுத்ததுதான் இந்த கோயில்ல படிக்கட்டா இருக்கு. இப்ப நீங்களும் விரும்புனீங்கன்னா இந்த கோயிலுக்கு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அங்க இருக்கிற கோயில் தர்மகர்த்தா கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. போற வழியில இப்ப பாருங்க மாங்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போறாங்க. போற வழியில நவகிரகங்களான எல்லா நவகிரகத்துக்கும் ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் மரம் சைட்ல லெஃப்ட் சைட்ல வச்சு பராமரிக்கிறாங்க. அதுவும் இந்த கோயில்ல சிறப்பு மிக்கதா இருக்கு. இப்ப நிறைய மற்ற நாளெல்லாம் வாக்கிங் போறவங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரெக்கிங் போறாங்க. அப்படி வாக்கிங் போறீங்களோ ட்ரெக்கிங் போறவங்க அங்க தண்ணி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பக்கெட்ல கொண்டுட்டு போய் அங்க வச்சிருக்கிற செடிக்கு தண்ணி ஊத்திட்டு போறாங்க. இப்படி எல்லாரோட உழைப்பாட சேர்ந்துதான் கோயில் இந்த மலை இவ்வளோ மரங்களோட இயற்கை எலி சூழ்ந்த நிலமா இருக்கு. இப்ப நம்ம பாக்குறது விநாயக பெருமான். நீங்க படியேறி வரும்போதே லெஃப்ட் சைட்ல விநாயக பெருமானு பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நீங்க விநாயக பெருமான வழிபாடு பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி விருப்பமோ ஒரு நெய் தீபம் வச்சோ அருகம்புல்லு வச்சோ நீங்க வழிபாடு பண்ணிட்டு ஒரு செதறகாய் உடைச்சிட்டு நீங்க மலை ஏறி போகலாம். போகும்போதுதான் நம்ம ஆஞ்சநேயர் இருப்பாரு. ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணிட்டு நீங்க பெருமாளை தரிசனம் பண்றதுக்கு போகணும். சனிக்கிழமை ஒவ்வொரு தடவையும் நம்ம சனீஸ்வர பகவான வழிபாடு பண்ணுவோம் எல்லாருமே. அப்படி சனிக்கிழமை வழிபாடு பண்றது, புரட்டாசி மாசத்துல வர சனிக்கிழமைய ரொம்ப வழிபாடு பண்றது என்ன சிறப்புனா, சனீஸ்வர பகவான் அவதரிச்ச நாளாவும் புரட்டாசி சனிக்கிழமைய சொல்லுவாங்க. அதனால நம்ம புரட்டாசி சனிக்கிழமையில சனி பகவான பெருமாள் கோயில்ல போய் பெருமாளுக்கு காக்கும் கடவுளா இருக்கிறாரு நமக்கு தெரியும். அவரை வழிபாடு பண்ணோம்னா நம்ம சனீஸ்வர பகவானு நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கறதும் ஒரு சிறப்பா இருக்குது. இதுவரைக்கும் நம்ம படிக்கட்டுல ஏறி வந்ததை பாத்தீங்க. இப்ப ஹனுமான் கோயிலை தாண்டினதையுமே படிக்கட்டு இருக்காது, இப்படி கல்லாதான் இருக்கும். அந்த கல்லு மம்முட்டி விடாத பார்த்து ஏறி போகணும். இதுல சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் எப்படி ஏறுறாங்க, வழிபாடு பண்ணிட்டு ஏறுறதும் ஏறுறாங்க, இறங்குறது எப்படி இறங்குறாங்கன்னு பாருங்க. இதுல என்னன்னா நம்மளோட உடல் உழைப்பு, நம்ம வெளியில வேலை செய்யறோமோ இல்லையோ,
இந்த நாள் ஏறி போகும்போது பெருமாளை நம்ம உடல் உழைப்ப வேர்வை சிந்தி போறதா ஒரு அர்த்தம். அதனால நீங்க பெருமாளை இப்படி ஏறி போய் தரிசனம் பண்ணீங்கன்னா பெருமாளோட ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா ஒரு சொட்டு வேக்கூர் தண்ணி கீழே உளுந்துச்சுனாவே சனீஸ்வர பகவானு உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்கிறது ஐதீகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மலையேறி போகும்போது உங்களுக்கு எத்தனை தண்ணி வேர்வை கொட்டும், அதுலயும் ஒரு நன்மையா இருக்குது. இந்த புரட்டாசியில தான் மகாவிஷ்ணு இந்த உலகுல மனித ரூபமா உருவெடுத்தாரு. வெங்கடேஸ்வரா அவர் அவதாரம் பண்ணிதான் வெங்கடேஸ்வர பெருமானு கலியுகத்துல காக்கும் கடவுளா இருக்கிறாரு. நம்ம பத்மாவதி தாயார கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஸ்ரீனிவாச பெருமாளா அவதரிச்சு அவர் அவதரிச்சது திருவோண நட்சத்திரத்துல தான். அந்த வாரத்துல கடைசி நாட்கள ஒன்னான நம்ம சனிக்கிழமைய நம்ம பலரும் ஒதுக்கி வச்சிருந்ததுனால சனி பகவானு பெருமாளுகிட்ட 2 வரங்களை வாங்குறாரு. என்னன்னா ஹிரண்யன் ஹோலிகா. துவாபர யுகத்துல விஷ்ணு பகவானு கண்ணனா பிறஞ்சத அறிஞ்சு அவரை கொலை செய்யறதுக்கு முயல்படும் போது நம்ம சனீஸ்வர பகவானோட பார்வைப்பட்டு ஹோலிகா எரிஞ்சு சாம்பலாகி போயிடறாங்க. அதனால நம்ம சனீஸ்வர பகவானு கிருஷ்ணங்கிட்ட என்னன்னு கேக்குறாருன்னா, நம்ம மகாவிஷ்ணுவா நீங்க அவதாரம் எடுக்கிறீங்க, அது சனிக்கிழமையில எடுக்கணும் புரட்டாசி மாசத்துலன்னு சொல்லிட்டு நம்ம சனீஸ்வர பகவான வரவர் கேட்கிறாரு. அதனால அந்த வரத்தை மகாவிஷ்ணு கொடுத்துட்றாரு கிருஷ்ணரா இருக்கும்போது. அதன் பொருட்டு தான் நம்ம சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளா நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப அந்த குட்டி குழந்தை பாருங்க, அந்த மலை மேல எப்படி அது படிக்கட்டு இல்ல, அந்த வழுக்கும் ஒன் சைடு அப்படி இருக்கும். அதுல அந்த குழந்தை எப்படி ஏறுதுன்னு பாருங்க. ஒரு சின்ன குழந்தையிலிருந்து முதியவர் வரைக்கும் எப்படி மேல ஏறி போறாங்க. இப்ப மேல ஏறி போறவங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கணும். அங்கங்க மோரு மாம்பழம் எல்லாம் கட் பண்ணி அன்னாச்சி பழம் எல்லாம் வச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ மலை ஏறி போகும்போது இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த இடத்துக்கு சேலவாட ஒரு வியூ பாயிண்டும் கிடைக்கும். ஒரு மாதிரி காத்து நீங்க இது வரைக்கும் ஏறி வந்துட்டு அந்த விசு விசு விசுன்னு காத்து அடிக்கும் பாருங்க, அப்படியே நீங்க சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம மலையில ஒரு 3/4 தூரத்துல இருக்கிறோம். நம்ம இதுக்கு மேல இன்னும் நம்ம ஏறி போகணும். அந்த இடத்துக்கு மக்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். கொஞ்சம் பேர் ஏறிக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் பேர் இந்த இடத்துல அந்த இயற்கையை ரசிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு மாதிரி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு நமக்கு ஏறது கரெக்டா இருக்கும். மலை ஏறியாச்சுன்னா அங்க பாருங்க மக்கள் கூட்டம் அப்படி சும்மா நடக்கிறது கூட இடம் இல்லாத அப்படி கியூவா இருக்கு. பெருமாள் அப்படின்னா எவ்வளவு சக்தி வாய்ந்த பெருமாள்னு நினைச்சுக்குங்க. சேலம் நரசோதிப்பட்டி குரங்குச்சாவடின்னு சொல்லுவாங்க. சேலம் சென்றாய பெருமாள் கோயில் தான் இது. மக்கள் கியூல இருந்து பெருமாளோட கோபுர தரிசனம் பார்த்துக்குங்க. இங்க மேல போகும்போதே ஹனுமன் நிறைய இருப்பாரு. அதனால நீங்க பொட்டுக்கடலையோ பொரியோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க. ஆனா பொரி சாப்பிட்றது கூட அங்க இருக்கிற ஹனுமன் எல்லாம் பொட்டுக்கடலை கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பொரிக்கடலை கொடுத்தா அவ்வளவா விரும்பி எடுத்துக்க மாட்டாங்க. அங்க திருக்கோடி தீபத்தை தான் நீங்க பாக்குறீங்க பாருங்க. ஹனுமன் இருக்கிறாரு. ஹனுமனுக்கு எல்லாரும் அது ஒரு சந்தோஷமா போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. 2வது அதுக்கு விருப்பப்பட்ட வாழைப்பழமோ பொரிகடலையோ கொடுத்து அது ஹாப்பியா சாப்பிடுவாங்க. அங்க ஆஞ்சநேயருக்கு குரங்குக்கு தண்ணியும் கீழே தொட்டியில வச்சிருப்பாங்க. நம்ம கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு ஹனுமனு பாருங்க அங்க இருக்கிற தொட்டியில எவ்வளவு சூப்பரா தண்ணி குடிப்பாங்கன்னு பாருங்க. அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. உங்களுக்கு நம்ம அது மாதிரி பண்ணணும்னா ஹனுமனு ஆஞ்சநேயரோட ஆசீர்வாதம் கிடைக்கும். சனீஸ்வர பகவானோட நமக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஒரு ஹாப்பியா இருக்கும். அதனால நீங்க போகும்போது எப்பவுமே பொட்டுக்கடலையும் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான மனநிறைவா இருக்கும். இப்ப காலையில நேரம் சூரிய பகவானையும் வழிபாடு பண்ணிக்கிங்க. நம்ம காலையில மேல ஏறி சூரியனை வழிபாடு பண்ணிட்டு அந்த 7 மணி சுமாருக்கு மேல இருக்கும்போது அந்த பெருமாளோட தரிசனம் எவ்வளவு ரம்மியமா இருக்குதுன்னு பாருங்க. மக்கள் கூட்டம், மக்கள் வெள்ளத்துல, பக்தர்கள் வெள்ளத்துல நம்ம பெருமாள் இருக்கிறார். இப்ப நீங்க பாக்குறதா நம்ம மலையில இருக்கிற பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி கூட நமக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. திருக்கோடி பூஜை நடக்குது. சாமிக்கு திருக்கோடி பண்ணும் போது அங்க அவங்க பூஜை பண்றவரு ஒரு பாட்டு பாடுவாரு. அந்த பாட்டு பாடி பெருமாளுக்கு ஆராதனை பண்ணி அந்த திருக்கோடி தீபத்தை கோயில 3 முறை வலம் அங்க திருக்கோடி எரியுது இல்லையா, திருக்கோடி கம்பத்துல போய் மேல வைப்பாங்க. இது யாரும் காண கிடைக்காத காட்சி. நீங்க இவ்வளவு தூரம் மலை ஏறி போனீங்கன்னா தான் இது தரிசனம் பண்ண முடியும். இப்ப நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்க பெருமாளோட தரிசனம் பாத்துறீங்க. நம்ம சனீஸ்வர பகவானு பெருமாள் மலை மேல ஏறீங்கள
எந்த தீங்கும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, நாரதரு சனீஸ்வர பகவான தூண்டு விதமா என்னன்னு சொல்றாரு, நீ கலியுகத்துல நீ யார வேணா நீ புடிச்சுக்கோ, ஆனா திருப்பதி மலை மேல ஏறி வர பக்தர்களை நீ யாரையும் துன்புறுத்திடாத, காலை வச்சிடாத அப்படிங்கிறாரு. அதை கேட்ட சனி பகவானும் நம்ம எப்படியாச்சும் அங்க போயிடணும் அப்படின்னு எண்ணி காலை வைக்கும் போது அப்படியே விஷ்ணுவோட கோபத்துக்கு ஆளாகி அங்கிருந்து அப்படியே தூக்கி வீசப்பட்டாராம். அப்புறம் தான் தெரிஞ்சுதான் நம்ம இது மனசுல பெருமாளை நினைச்சு ஏறுறீங்கள போய் நம்ம பிடிச்சோம்னா பெருமாளுக்கு கோபம் வரும் அப்படிங்கிறதுனால பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாராம் சனீஸ்வர பகவானு. அதை ஏத்துக்கிட்டு மகாவிஷ்ணு என்ன சொல்றாராம், என்னை நம்பி வர்ற மக்களுக்கு மலை மேல ஏறுறீங்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாராம். அதனால சனீஸ்வர பகவானு மகாவிஷ்ணு கிட்ட ஓகே நான் உன் பக்தர்களை எதையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாராமா. பெருமாளுகிட்ட என்னன்னு சொல்றாராமா, நான் பிறந்ததும் புரட்டாசி சனிக்கிழமையில தான் நான் பிறந்தேன், உங்களுக்கு உகந்த நாளா இந்த சனிக்கிழமைய மாத்தி நீங்க உங்களை வழிபாடுறவங்களையும் எல்லா நலனும் கொடுக்கணும் அப்படின்னு சனீஸ்வர பகவான் கேட்கிறாராம். அதனால மகாவிஷ்ணு சனீஸ்வர பகவான் கேட்ட வரத்தை கொடுத்து சனிக்கிழமை விஷ்ணுவுக்கு உகந்த நாளா கொண்டு வந்தாரு. அந்த நாளில் நம்ம மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணோம்னா 7.5 சனி அஷ்டம சனினால வர்ற எல்லா தோஷங்களும் தூர விலகும். சனீஸ்வர பகவானும் ரொம்ப மனசு சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இது போலெல்லாம் புராணங்கள் இருக்கு. அதனால சிறப்பு மிக்க பெருமாள் மலையில நம்ம திருப்பதி தான் போய் ஏறணும்னு இல்லை, நீங்க சேலத்துல இருந்தா சேலம் சென்றாய பெருமாள் மலையில ஏறலாம். இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா, மலையில ஒரு மக்கள் கூட இல்ல. நாம மகாவிஷ்ணுக்கு உகந்த ஆணி திருவோணத்துல மலையில பெருமாளுக்கு திருக்கோடி கொடுத்திருந்தோம். நாம போய் பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வந்தோம். அந்த வீடியோவையும் இதுல ஜாயின் பண்ணி புரட்டாசி நாம 3ஆம் சனிக்கிழமை மலை ஏறணும். அந்த வீடியோவையும் உங்களுக்கு போட்டு தரிசனம் நீங்க பெறணும், பெருமாளோட ஆசீர்வாதம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இது எல்லாமே மிங்கிள் பண்ணி போட்டோம். பாக்குறது அந்த சைத்தன்யா ஸ்கூலு தான் அந்த சேலத்துல மக்கள் தெரியுது. அந்த சேலம் பெங்களூர் பைபாஸ் ரோடும் நம்ம அங்கிருந்து கழுகு பார்வையா உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். சேலம் சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்க போனீங்கன்னா வியூ அவ்வளவு சூப்பரா இருக்கும். நாம இப்போ மலையில தரிசனம் பண்ணிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பக்தர்கள் மேலே ஏறுறாங்க, நம்ம இறங்கிட்டு இருக்கோம். அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்க. ஆனா எவ்வளோ மலை உயரமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மனசுல ஏறணும்னு எண்ணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடம்பு வலியோ கால் வலியோ முழங்கால் வலியோ எதுவுமே இருக்கவே இருக்காது. நீங்க வருஷத்துல எந்த நாள் போறீங்களோ இல்லையோ, புரட்டாசியில ஒரு சனிக்கிழமைனாச்சும் மலை மேல ஏறி தரிசனம் பண்ணீங்கன்னா பெருமாளோட ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்ப இந்த பெருமாள் மலைக்கு ஏறிட்டு இறங்குற பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் மலையடிவாரத்துல எல்லா தன்னாளர்களும் அன்னதானம் கொடுப்பாங்க. மக்கள் எல்லாம் மேலே ஏறிட்டு வந்துட்டு அன்னதானத்தை வாங்கி மனசார சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இப்ப நமக்கு ஆன்மீக பயணமாகவும் இருக்கும், நமக்கு உடலுக்கும் நல்லதாகவும் இருக்கும், எல்லா விதமானதாகவும் இருக்கும். இப்ப நம்ம மலை ஏறிட்டு கீழே இறங்கியாச்சு. ஹனுமனும் கருடாழ்வாரை பாக்குறீங்க, ராஜகோபுரத்தை பாக்குறீங்க. பெருமாளுக்கு மலை ஏறி தேங்காய் பழம் எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிறீங்க, மலை அடிவாரத்திலேயே பெருமாளுக்கு தேங்காய் பழம் உடைக்கிறாங்க. நீங்க இங்கேயும் கூட உடைச்சு நீங்க சாமிக்கு நெய்வேத்தியமா கொடுத்துடலாம். ஒரு தாமரை மலர்களோ ஒரு துளசி இலை வச்சீங்கன்னாவே பெருமாள் சந்தோஷப்படுவாரு. நீங்க இப்ப பாக்குறது கீழே இருக்கிற பெருமாள் மலையில இருக்கிற நம்ம திருக்கோடி தீபம். ஏறும் போதும் பாத்தீங்க, இப்ப இறங்கும் போதும் பாத்தீங்க. இது மேல் திருக்கோடி தீபம். மூலவரா நம்ம மகாவிஷ்ணு, ஸ்ரீதேவி பூதேவி கூட ராமானுஜர சிலையிலேருந்து மாலை உழுவுது, மறுபடியும் எடுத்து போடுவாரு. ராமானுஜர ஆசீர்வாதத்தையும் வாங்கி எல்லா நலனும் பெறணும்னு நம்ம சிவார்ப்பணம் 61 சேனல் கேட்டுக்கிறோம். சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தல வரலாறு நம்ம பெருமாள் பாதத்திலேயே ஒப்படைக்கிறோம். சேலம் சென்றாய பெருமாள் தல வரலாறு. பெருமாள் நெல்லிக்காய் மாலையில எவ்வளோ மங்களகரமா உங்களுக்கு பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க.